காந்தம் இளைஞர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் சேர்மன். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கடந்த ஒரு 10 வருடங்கள் 5 வருடங்களாக கழகங்களுக்கு இடையான போட்டிகள் குறைந்து கொண்டு தான் வருது. அதான் உண்மையான விடயம். அப்படியான போட்டிகள் குறைந்து கொண்டு வர்ற விதத்தில் மைக்கேல் விளையாட்டு கழகமானது இந்த கழகங்களுக்கு இடையான போட்டிகள் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, வெளியுலகாக இருந்தாலும் சரி, கையெழுத்தில் இருந்தாலும் சரி, உதைபந்தாட்ட போட்டியாக இருந்தாலும் சரி, கழகங்கள் இடையான போட்டியை இன்று வரைக்கும் கொண்டு செல்வது கூடிய விண்ணப்பங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மைக்கேல் விளையாட்டு கழகத்தில் காணப்படுது. அந்த விதத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்கிற போட்டியானது 17 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களோட கிரிக்கெட் சுற்று போட்டி தான் காண்பிக்க போகிறேன். அவரோட கதைக்க போகிறேன். அந்த கிரிக்கெட் சம்பந்தமாக அனுபவ பயிர் வைத்தக்கூடிய வழிபோக்கனை தான் இந்த வழிபோக்கன் அமையும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி யாரையும்? என் பேர் யுவராஜா. மைக்கேல் விளையாட்டு கழகம் உறுப்பினர் இருக்கிறேன். மைக்கேல் விளையாட்டு கழகம்ன்றது 50 வருஷத்துக்கு நடந்து கொண்டிருக்கு. இதில் இருந்து 17 வயசு, 19 வயசு, 21 வயசு வாலிபால், கபடி, ஹெட்பால், பொம்பளை பிள்ளைகளான தலைவல போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த விளையாட்டு வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு வழிவாக நடத்துகிறதுக்கு அதை இந்த விளையாட்டு போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களோட போட்டியில் பொதுவாக இப்போ பிரீமியர் லீக் என்று சொல்லி அனைத்து கழகங்களையும் பிள்ளையர் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளையர்களுக்கிடையான போட்டியெல்லாம் நடந்து வர்ற காலங்களில் நீங்கள் கூடுதலாக கழகங்களுக்கு இடையான போட்டியை வைக்கிற காரணம் என்ன? இந்த இளைஞர்கள் வேறு இதுகளுக்கு இன்றும் போகாமல் தங்களுடைய விளையாட்டு ஒளியே இருக்கணும்ன்றதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து. ஓகே, இதற்காக உழைச்சி கொண்டிருக்கிற வேறு உங்களோட கழக அங்கத்தவர் செயல்வதிபன் உண்டு, வெளிநாடு சுவிஸில் இருக்கிறார். தங்கையில் வேணுகானன், ஜிஎஸ் ரதீஷ், ரகுவரன், பிரசாந்த், தினோ இவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் இவ்வளவு வருடங்களில் இந்த கழகத்தில் பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்கள் இந்த கழகத்தை நடத்தணும், வெறுங்காரும் இளைஞர்களை உருவாக்கணுமென்றக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே, நீங்கள் பல்வேறு இளைஞர்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு 10 வருடங்கள், 90ஆம் ஆண்டு பிறந்தவர்கள், 80ஆம் ஆண்டு பிறந்தவர்கள், 2000ஆம் ஆண்டு பிறந்தவர்கள். அதில் விளையாட்டுகளில் கூட ஆர்வம் இருக்கிறது இந்த 20ஆம் ஆண்டு பிறந்தவர்கள். 5 7 ஒரு 2000ஆம் ஆண்டு பிள்ளைகள் 2000ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருக்குன்னா கொஞ்சம் குறைவு வடிவாட்டில் அவைகளை இப்போ தான் எடுத்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன காரணம் வேறு அந்த விளையாட்டுகள் பின்வாங்கிறதுக்கு? இங்கே வர காரணம் என்னுடைய செயலில் இளைஞருடைய செயலில் ஒவ்வொரு செயலில் ஃபோன் வந்தோடனே எல்லோரும் தங்களை இதழுக்கு போடுமே தவிர விளையாட்டில் உருவாக்கு கிடையாது. அதுக்காக இந்த முறை நாங்கள் ஒரு வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய திறமையில காட்டி விளையாட போகணும்ல. இதுலேருந்து தான் ஆகாஷ் விக்னேஸ்வரன் கொழும்பு நேஷனல் பிள்ளைகள் ஈடுபட்டுருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த போட்டிகளில் மற்ற கழகங்களும் ஆர்வமாக பங்கு பெற்றிடுவோம். பங்கு பெற்றிட்டு. ஓகே, உங்களோட காலப்பகுதியில் இப்படியான போட்டிகள் இடம் பெற்றதுண்டா? இடம் பெற்றால் குறைவு. இப்போ தான் கூடுதலாக காலையில் வாலிபால், நாங்கள் எங்கள் காலத்தில் வாலிபால் விளையாட்டு தட்டுகளும் அந்த காலத்தில். இப்போ இந்த மைக்கேல் விளையாட்டு வருவாங்க. பிறகு தான் இந்த கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு, கபடி, ஹெட்பாலு, பரவாயில்ல போட்டியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். உங்களோட கழகம் குறிப்பாக வாலிபால், கிரிக்கெட் என்பதை தாண்டி கயிறு இழுத்தல் நடத்தி கொண்டு பண்பாடான போட்டிகள் நடத்துகிற காரணம் என்ன? காரணம் என்னடா, இந்த கேரளத்தில் அவர் பழைய விளையாட்டுகள் இருந்தது. இடையில் ஒருத்தர் வில்லையாக இருந்தார். ஏன் நாங்கள் அந்த விளையாட்டு திருப்பி எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே, அதோட உங்களோட மின்னொலி மைதானமாக உங்களை தான் உருவாக்கப்பட்டீங்க. 95ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டார். மின்னொலினால லைட் இதே வடமாச்சியில் மைக்கேல் தான் நடத்தினார். இப்போ நடந்து இடத்து போகிற அந்த மேட்ச் அடுத்த மாதம். அது என்ன மேட்ச்? அது ஃபுட்பால். அதில் அனைத்து கழகங்கள் யாழ் மாவட்டத்து கழகங்கள் நடத்த ஃபுட்பால் மீட் நடக்கும். ஓகே, இந்த போட்டிகளுக்கு உங்களுக்கு மைதானத்துலேருந்து இதுக்காக கை கொடுப்பது உங்களோட உள்ளூர் இளைஞர்கள் உங்களோட மக்கள் இளைஞர்கள். முன்னைய இளைஞர்களா இப்போ இருக்க இளைஞர்கள்? இதில் ஆர்வம் இல்லை. முன்ன இளைஞராக கூடுதலாக இப்போ ஆர்வம் இருக்குது. இப்போ இளைஞர்கள் இப்போ உருவாகி உண்டாக்கல ஒரு கைஜிக்கு விளையாடி கொண்டிருக்கேன். ஓகே, முன்னேறமாக ஒரு கட்டுக்கோப்பில் இப்போ இருக்க இளைஞர் இருக்கார். அவங்க கழகத்தில் அவங்க இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டு சொன்னால் கேட்பார். தம்பி வணக்கம். உங்களுக்கு கிரிக்கெட்டில் இப்படி ஆர்வம் வந்தது? என்ன ஊர்படியில் விளையாடி எங்கள் ஊரில் கணக்கு பேருக்கு ஒவ்வொரு நாளும் பின்னேரம் விளையாடுனாங்க. அதுலேருந்து ஆர்வம் வந்து. ஓகே, கடின பந்தா மென்பந்தா இலகுவானது? மென்பந்து தான் இலகுவானது. கடின பந்து என்ன காரணம்? என்ன அது பந்து வேகமாக பெறாது, பட்டாளம் நோவாது.
அந்த காரணத்துக்காக. ஓகே, நீங்கள் கடினப்பந்து அணியில் இருக்கிறீங்களா? கடினப்பந்து போட்டி உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? அதில் சாதிக்கலாம்டா. வேறு ஊர்களுக்கு போகலாம், அப்படி வேறு ஊர்களுக்கு போய் திறமையில காட்டலாம். ஓகே, உங்களோட நண்பர் உங்களோட கழகத்தை சேர்ந்தவர் வந்து தேசிய மட்டம் வரைக்கும் விளையாடுறானே, அவரோட பயணம் எப்படி இருக்குது உங்களோட பார்வையில்? சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டார், அவன் அப்பா மற்ற கிளப்புகள் எல்லாம் கஷ்டப்பட்டார், அதுலேருந்து அவர் சாதிச்சிட்டார். ஓகே, அவருடைய சாதனை உங்களை இளைஞருக்கு மோட்டிவேட்டாக இருக்கா? ஓகே, உங்களுக்கு இப்போ தற்போது ஐபிஎல் நடந்துருக்கு, அதில் பிடிச்ச அணி அது? ஆர்சிபி. என்ன காரணம்? அதில் விராட் கோலி இருக்கிறதால. தனியாக விராட் கோலி மட்டும் தான் காரணம்? விராட் கோலி மட்டும் அவங்களோட ஹார்ட் ஒர்க், ஃபேன்ஸ், இந்த டெடிகேஷன். ஓகே, ஐபிஎல்லில் காணப்படுற அணிகளில் பலமான அணி அது? தற்போது மும்பை இந்தியன்ஸ். பலம் இல்லாத அணின்றதை பார்க்குறீங்க? சென்னை. ஏன் மும்பை இந்தியன்ஸ் பலமாக பார்க்குறீங்க? மும்பையில் பேட்டிங்கும் இருக்குது, பவுலிங்கும் இருக்குது. பும்ரா எந்த நேரத்திலும் பந்து வீசுவார். சென்னையில் ஹிட்டர்ஸ் என்ற ஒருத்தரும் இல்லை. ஓகே, ஜடேஜா வளர்ந்து சென்னைக்கு பலமாக பலவீனம்? ஜடேஜா இழந்தது சென்னைக்கு பலவீனம். ஜடேஜா சிறந்த ஆல்ரவுண்டர் இழந்தது பலவீனம். அண்மை போட்டியில் சென்னைக்கும் ஜடேஜா அணிக்கும் இடம்பெற்றதானே, அது எப்படி இருந்தது? அது எமோஷ்னலாக இருந்தது. இவ்வளோ காலம் விளையாடிட்டு இப்போ பெரிய. ஓகே, உங்களுக்கு பிடித்த பிளேயரான விராட் கோலி பல நாட்களுக்கு பின் விளையாடும் பொழுது முதலாவது போட்டியில் இறைச்சதை முடிச்சது எப்படி இருந்தது? மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கனகாலம் பார்க்காமல் இப்போ பார்க்குறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன் நீங்கள் விராட் கோலி ஃபேன்? அண்ட் ஹார்ட் ஒர்க், சின்ன வயசுலேருந்து அப்பா விளையாண்டுட்டு டெடிக்கேஷனால் மேலே வந்தது. ஓகே, நீங்கள் கடின பந்தில் ஒரு உச்சத்தை அடைந்தால் எந்த மாதிரி பிளேயராக வர நினைக்கிறீங்க? விராட் கோலி மாதிரி பிளேயர். ஓகே, நீங்கள் எந்த நாட்டுக்கு வந்து ஆதரவு? இலங்கை. என்ன காரணம்? இலங்கை எங்கிட்ட தாய்நாண்டபடியா? இலங்கை. தாய்நாட்டில் தமிழ் பிளேயர்ஸ் விளையாடி கொண்டிருக்கணுமா? இல்லை, ஃபியூச்சரில் ஆகாஷ் வருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, விஜயாஸ்காந்தும் வருவார், அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ இலங்கை அணியில் சிறந்த வீரர் 10 நிமிஷங்க. என்ன காரணத்தை வச்சு அவர் சிறந்த ஒரு பெட்டராக காணப்படுகிறார். ஓகே, அதை விட வேறு பிளேயர்ஸ்? அதை விட வேறு பிளேயர்ஸ் சாணக்கா பிடிக்கும். ஓகே, இலங்கை அணி உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் உலக நாடுகளில் பலமான அணியாக இந்த அணியை பார்க்குறீங்க? இந்தியா. என்ன காரணம்? இந்தியாவில் எல்லா துறையிலையும் சிறந்த ஆட்கள் காணப்படுகிறார். தொடர்ந்து பேட்டிங்கிலும் சிறந்த வீரர்கள், பவுலிங்கிலும் சிறந்த வீரர்கள், பயமற்ற விளையாட்டு. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் பலமான அணின்னு சொன்னீங்க. ஐபிஎல்லில் முதல் நாள் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இந்தியாவின் கப்பை பெற்றுக் கொடுத்த கேப்டன் வந்து வெளியில் இருந்தவர், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவருக்கு உடல்நிலை இல்லாமல் இருக்கும், அல்லது அவரை விட சிறந்த என்ன காரணமாக இருக்கும்? அது துடுப்பாட்டத்துக்குள்ளே வந்தவர், துடுப்பாட்டம் இம்பேக்ட் பிளேயராக வந்தவர். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். குறிப்பாக அந்த கேப்டனுக்கு மட்டும் அப்படி நிலை ஏற்பட்டதா? அதெல்லாம் வெளியிலேருந்து யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லை. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் காரணமாக சூரியகுமார் யாதவ் வெளியில் தள்ளப்பட்டார். அதிகமான ஃபிட்னஸ் காரணமாக இவர் வந்து வெளியில் தள்ளப்பட்டார். ஓகே, நன்றி. தம்பி வணக்கம். இந்த 17 வயசுக்கு உட்பட்டிருக்கான கிரிக்கெட் சுற்றி போட்டி நடக்குது, மென்பந்து போட்டி. இதால் உங்களுக்கு என்ன பயன் இருக்குது? 17 வயசு பிரிவுக்குள்ள நாங்கள் எங்களோட திறமையை நாங்கள் எல்லாருக்கும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு வந்து எங்கள் திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வயசுலேயே. ஓகே, உங்களோட அணியில் பலமான வீரர் நீங்கள் யாரை பார்க்குறீங்க? பலமான வீரர் வந்து இப்போ 3ஆம் நம்பர் அவியசன். என்ன காரணம்? வேறு சின்னலேருந்தே இப்போ கார்லியில் பிளேயர் விளையாடி கொண்டிருக்கார். லெதர் விளையாடுற பிள்ளைய வந்து சொப்போல் நல்லா விளையாடுவாரா? இல்லை, பிளேயர் விளையாடுறதுக்கு கஷ்டம் தான், சொட்டு விளையாடுறது. ரெண்டாலும் நல்ல பிளேயர். ஓகே, நீங்கள் பந்து வச்சா துடுப்பாட்டவா? நான் 10th. உங்களோட கழகத்தில் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு ஊக்குவித்த ஒரு அண்ணான்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? கோர்ஸ் அண்ணா. என்ன காரணம்? வேறு எங்கள் எந்த பீஸ் தர எல்லாமே வரான், இல்லாமல் பேட்டு வேலை அது வேலை எல்லாம் பண்ணி தர வரான். எந்த கழகம் உங்களோட? திருநாவூர். நீங்கள் கூடுதலாக கழக மச்சியில் பங்கு பெற்றுறீங்களா? இப்போ பெரியவர்களான மச்சிலே உங்களை அணியில் சேர்த்துக்கொள்ளணுமா? சனிவேர் சேர்த்துக்கொள்ளணும், சேர்த்துக்கொள்ளணும். அப்படி ஒவ்வொரு நாளும் பின்னர் கிரிக்கெட் விளையாட போவீங்களா? விளையாட போகணும். கிரிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குமா? கிரிக்கெட், ஃபுட்பாலும் பிடிக்கும். ஃபுட்பாலாக கிரிக்கெட் அதெல்லாம் எது உங்களுக்கு மிகவும் பிடித்தது? கூட ஃபுட்பால் தான். என்ன காரணம்? ஃபுட்பாலில் சின்னலேருந்து அண்ணாக்கள்லேருந்து எல்லாருமே ஃபுட்பால் தான். ஃபுட்பால் அவங்கள பார்த்து ஃபுட்பாலே பிடிக்குது. ஃபுட்பாலில் யாழ்ப்பாணத்தை வடமாநிலத்தை பொறுத்தவரை பலமான டீம் தான் இந்த டீம். டீம் தான் கேண்டிஸ். என்ன காரணம்? இப்போ இது கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ். என்ன காரணம்? அவங்களாம் தொடர்ந்து போன வருஷம் ஒரு 8 கப் தொடர்ந்து அடித்தவங்க.
அதில் அவங்க இப்போ சிறந்த தெரியும். ஓகே, வெளிநாட்டில் இருக்க அணிகளில் இந்த அணிக்கு நீங்கள் ஃபுட்பால் ஃபேனாக இருக்கிறீங்க. மெஸ்ஸின் ஆண்டினா. ஏன் குறிப்பாக மெஸ்ஸியை பிடிக்கும்? மெஸ்ஸி இந்த கூட படம் வந்து இந்த ஸ்டைலும் இந்த விளையாட்டு வேலை பிடிக்கும். ஓகே, நீங்கள் ஐபிஎல் பார்க்குறீங்களா? எந்த அணிக்கு ஆதரவு? எம்ஐ, மும்பை இந்தியன்ஸ். என்ன காரணம்? அதில் கார்த்திக் பாண்டியா பிடிக்கும். கார்த்திக் பாண்டியா பிடிக்குமா? அப்போ உலக நாடுகளில் எந்த நாட்டுக்கு நீங்கள் ஃபேன்? இலங்கை. என்ன காரணம்? இலங்கை எங்கள் தாய்நாடு. ஓகே, இலங்கை நாட்டில் வந்து தமிழ் இளைஞர்கள் வந்து இருக்கிறோமா அந்த அணியில்? சிங்கர்ஸு தான் கூட முன்னுரிமை. ஃப்யூச்சரில் தமிழருக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறீங்களா? இப்போ ஜனாதிபதியை பொறுத்தையும் வேறு நினைக்கணும். யாழ்ப்பாணத்தில் ஒரு மைதானம் பிறப்பு தானே, அந்த மைதான போட்டியில் மட்டும் போய் பார்ப்பீங்களா? பார்ப்போம். அதான் கட்டாயம் பார்ப்பீங்களா? ஓகே, இப்போ இந்த போட்டி இருக்குது தானே, இந்த போட்டியில் உங்களுக்கு வேறு கழகத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்களாக வரைக்கும் நம்ம இல்லாட்டி போட்டியாக தான் இருக்கா? இல்லை, நண்பர்கள்லாம். ஓகே, உங்களோட கழகத்தை தாண்டி எதிர்கழகங்களில் இந்த கழகம் வந்து ஒரு பலமான கழகம். மைக்கிலும் நிலையிலும் அலாயி யுத்து நிலையிலும். அந்த கழகங்களை விட உங்களோட கழகத்தில் என்ன ப்ளஸ் இருக்குது உங்களோட டீமில்? ப்ளஸ் வந்து சினிமேர் ஒழுங்கு அந்த கோச்சுகளுக்கு வரையில் அது ஒரு வீக்னஸ் ஆகுது. ஓகே, இப்போ உங்களோட ஊரில் இருக்க அண்ணா மாதிரி இருக்கிறான் தானே, அவர்கள் நிறைய பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுவீங்க. உங்களோட வயசுக்காரர் வந்து கூட பேர் வேணுமா குறைய பேர் வேணுமா? எங்கள் வயசுக்காரர் குறைய தான். ஆனால் எங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பெல்லாம் தெரியும். என்ன காரணம் உங்களோட வயசுக்காரர் குறைய இருக்குது? எதை நோக்கி போயிடும்? டியூஷன் இது கல்வி மட்டும்தான், இல்லாட்டி ஃபோனுக்குள்ளே முடங்குறதுக்கான சந்தர்ப்பம்? கல்வி அந்த ஃபோன் குறைதான். கல்வி நீங்கள் ஃபோன் பாய்க்கிறீங்களா? ஃபோன் பாய்க்கிறேன். என்ன காரணத்துக்கு பாய்க்கிறீங்க? குரூப்பில் மெசேஜ் போயிடும், டியூஷன் குரூப்பு. அது கல்வி சார்ந்து. கல்வி சார்ந்து. ஓகே, நன்றி. உங்களோட கழகத்தின் பேர்? அல்வாய் இளைஞர் விளையாட்டு கழகம். அல்வாய். இப்போ 17 வயசுக்கு உட்பட்டிருக்கான போட்டி இடம்பெறுது தானே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவுமே நடத்துகிற ஒரு சிறந்த ஒரு முடிவு. ஏன்னா இப்போ இனி வர காலத்தில் சிறுவர்கள் கிரிக்கெட்டோ விளையாட்டுகளில் முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு உருவாக்கத்தால் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக இப்படி மைக்கேல் கழகங்கள் எல்லாம் இப்படி 17 வயசு 19 வயசு 21 ஒரு சிறுவர்களை முன்னோக்கி வளர்க்குறதுக்காண்டி போட்டியில் நடத்துகிறாங்க. அது உண்மையாக நல்ல ஒரு முடிவு. ஆனால் அதுக்கு அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கும் அந்த ஆக்கல்ன்றதே இல்லை. இன்றைக்கு இந்த பச்சனுக்கு ஆக்கல்ன்றதே இல்லை, டீம்களும் குறையுது. அப்போ அதுக்கு ஒரு சிறந்த ஒரு முடிவு என்னென்றால் இப்படியே இந்த கிரிக்கெட்டை வளர்த்து கொண்டு போகணும். அதுமாதிரி போதைகளை அழிச்சாதான் சிறுவர்களும் இதுகளுக்கு விளையாட்டுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உள்ளே வருவாங்கன்றது ஒரு நோக்கம். ஓகே, உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கிறது காரணம் என்ன? விளையாட்டில் கிரிக்கெட்டுக்கு காரணம் என்ன? கிரவுண்டுக்கு போகிறது, வெளியில் இருக்கிறது, அவங்க அடிப்பாங்க பார்க்குறது. இப்போ நாங்களும் இப்போ அடிப்போம் சிக்ஸர்கள் ரெண்டு பார்த்ததில் அப்படியே விளையாடணும் எனக்கு வந்து விளையாண்டது. இப்போ 6 அடிக்க வலிக்கிட்டீங்களா? வலிக்கிட்டோம். பெரிய அணியிலே மெம்பராக இருக்கீங்களா? சரி, பெரிய அணிகளில் வாய்ப்பு இன்னும் கிடைக்கிற குறைவு, ஆனால் கிடைக்கிறது. ஓகே, உங்களோட அணி இல்லை, உங்களோட கழகத்தில் உங்களுக்கு பிடித்தமான பிளேயராக? எங்கள் கழகத்திலே சொல்ல போனால் எங்கள் கழகமே பிடிக்கும் எனக்கு. கழகம் அனைவரும் பிடிக்காத பிளேயர்? பிடிக்காத பிளேயர் ரெண்டு இல்லை. ஓகே, இப்போ இந்த போட்டியில் சிறந்த பிளேயர் நீங்கள் யாரை பார்க்குறீங்க? இது பொறுத்தவரைக்கும் எங்கள் அணியே சிறந்த அணியை நான் சொல்லுவேன் இல்லையே. உங்களோட கழகம் சிறந்தது, அணியும் சிறந்தது. என்ன காரணம்? கிரிக்கெட்டு என்றாலே பேருவோட கழகம் அல்ல அல்வாய் ஜொத். ஓகே, இப்போ உங்களுக்கு ஐபிஎல்ல இந்த அணிக்கு ஆதரவு? ஐபிஎல்லுக்கு சிஎஸ்கே. என்ன காரணம்? பிடிக்கும்ன்ற மட்டும் தான் காரணம். ஓகே, இந்த வருடம் சிஎஸ்கே கப் பெறுமா? பெறாது. அதுக்கு என்ன காரணம்? பழமை இந்த அணியில் பந்து வீச்சால் சிறந்த ஒரு பந்து வீச்சு சைடு இல்லை. பந்து வீச்சு சைடு இல்லை, பேட்டிங் நல்லா இருக்குது. இந்த நேற்றும் 210 அடித்து போட்டு திரும்ப கொடுத்துருக்காங்க. 19 ஓவரில் மேட்ச் முடியுது. அப்போ ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு இருந்தால் அதையும் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் மாதிரி அனுபவம் இல்லை விளையாடுற ஆக்களுக்கு. இப்போ உங்களோட சிஎஸ்கேல உங்களுக்கு பிடித்தமான பிளேயர்? சிஎஸ்கேல பிடித்தமான விளையாடுறா இப்போதைக்கு விளையாடுற சஞ்சு சாம்சனை பிடிக்கும். சாம்சன் இப்போ கடந்த மேட்சில் என்ன சாதனைகள் புரிந்துள்ளார்? இப்போ T20 வேர்ல்ட் கப்பில் அது T20 வேர்ல்ட் கப் முடிஞ்ச பற்றி தெரியும், ஒரு திறமையான பிளேயர். உங்களோட சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்தளவு இந்த வருஷம் தான் வந்திருக்கிறார். முதலாவது இன்னிங்ஸில் அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கல. நேற்று ஒரு ஆட்டம் கொண்டு ஆடி நின்றார். அதுமாதிரி இனி வேறு ஆட்டங்களில் அப்படி துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி அணியை வெற்றி பாதையை கொண்டு வந்தாங்க. சந்தோஷம். நாங்கள் பார்த்து அடுத்தவங்களோட ஆர்சி வந்தவங்க கேட்க நாங்களும் சொல்லலாம். சிஎஸ்கே நாங்களும் வந்து நாங்கள் உள்ள வரையில் 5 கப்பு இருக்குது, பிரச்சனை நாங்கள் அடுத்த முறை அடிக்கலாம்ண்டு. இது பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியாக நிற்க எங்களால் என் கதைக்கெல்லாம் கிடக்கவில்லை. அப்போ இந்த வருஷம் உங்களோட பிளேயர்ஸ் வந்து அடித்து சாதிப்பார்?
அடிச்சு இந்த வருஷம் உண்மையாக 50-50 நேர வாய்ப்புகள் குறைவு போலிங் சைடால் மேட்ட சிஎஸ்கே டீமுக்கு உள்ள அந்த ஆக்களை போட சில பிளேஸுக்கு ஆக்களை மாற்றி போடலாம். உசைன் அண்டு அவங்களோட வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்காக உள்ள மாற்றி போட்டால் கொஞ்சம் அவங்க பெட்டிங் செய்து ஸ்பின்னர் பவுலிங் ஃபீல்டிங் கொஞ்சம் செய்வான். அதனால் வேலையெல்லாம் மாற்றி போட்டு சிஎஸ்கே நல்ல ஒரு டீம் ஒன்று உள்ளதால் கொண்டுலாம். அதோடு வந்து இப்போ ஐபிஎல்லை பொறுத்தவரை இந்த அணி பலமான அணி நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ். என்ன காரணம்? ஆர்சிபி. என்ன காரணம்? மும்பை இந்தியன்ஸ் இந்தியா T20 வேர்ல்ட் கப்பில் அப்படியாண்ட அதே அணியில் இருக்கிற 5 பேருக்கிட்ட அதை விட ஹிட்மேன். ஓகே மும்பை இந்தியன்ஸ் சிறந்த அணி வச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. மும்பை இந்தியன்ஸை T20 வேர்ல்ட் கப் பற்றி கொண்ட கேப்டன் சூரியகுமார் யாதவை முதலாவது மேட்ச் வெளியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு அதுக்கு காரணம் என்னென்னு தெரியல. இம்பேக்ட் பிளேயரில் போட்டோமே அப்படி வேறு உள்ளே போட்டிருந்தால் சில டிசிஷன் எடுப்பேன். வேறு உலகக்கோப்பை வண்டி ஆள்கிட்ட போய் நாங்கள் என்னத்தை கேட்குறாரு வந்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறார். உலகக்கோப்பையை கொடுத்தவரை வந்து இம்பேக்ட் பிளேயரை வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பிள்ளையான முடிவு. மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சியை மாற்றணும். என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் ஹார்திக் பாண்டியா குஜராத் கிரிக்கெட்டுக்கு முதல்ல லட்சமே கப்படிச்சு கொடுத்தார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அவர்கிட்ட என்னென்னு சொல்கிற ஒரு சுயநலமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதிரி அப்படி முடிவு ஒன்று தெரியுது. போன வருஷம் உண்மையாக ரோஹித் சர்மாவே நீட்டாக செஞ்சோன்னா வந்து அஞ்சு கப் உண்மையாக ரோஹித் சர்மா வந்து 4-5 கப் அடித்து கொடுத்தார். அதுக்கு பிறகு அவர் இப்போவும் நல்ல பெட்டிங் செஞ்சு ஒன்றுன்ற அவர் என் கேப்டன்சி எடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க நல்ல ஒரு அணி வாய்ப்பு ஒழுங்காக பயன்படுத்தி அவங்களுக்கு கப் அடிக்க டேலண்ட் இருக்குது. அடுத்த அணி அதை விட ஆர்சிபி போன வருஷம் 18வது சீசனில் முதலாக கப்பை பெற்ற அணி. ஓகே நல்ல அணி. ஓகே இந்தவரோட போட்டியில் பலம் குறைந்த அணின்றதை பார்க்குறீங்க? பலம் குறைந்த அணி என்றால் இது வரைக்கும் பார்த்தால சிஎஸ்கே ஒரு பலம் குறைந்த அணி தான். சிஎஸ்கே ரசிகரேன். நன்றி. தம்பி உங்களுக்கு கிரிக்கெட்டில் எப்படி ஆர்வம் வந்தது? சின்ன வயசுலேருந்து விளையாடி பழகி. கிரிக்கெட்டில் உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன, எப்படி வரணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் ஒரு பேட்ஸ்மேனாக. இப்போ நீங்கள் கழக மேட்ச் மட்டும் தானே விளையாடுறீங்க? ஓ. ப்ரீமியர் லீக் எதாவது விளையாடுறது இல்லையா? இல்லை. ஏன் அதில் நீங்கள் பதிவு செய்கிற இல்லையா? பதிவு செய்கிறீங்க கிரவுண்டுக்கு தான் விளையாடணும்னு ஆசை. ஒரு கழகத்துக்கு விளையாடணும்னு ஆசை. ஓகே, உங்களுக்கு ஐபிஎல்லில் பிடிச்ச டீம் எது? சென்னை சூப்பர்க்கு. என்ன காரணம்? டோனியின் ஃபேன்ஸ். டோனியின் ஃபேன்ஸ். ஆனால் சென்னை சூப்பர்க்கு இந்த வருடமாவது கப் அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா? வாய்ப்பு இருக்குது. வேண்டிய இல்லை. இப்போ ஒரு புதுதாக ஒரு பிளேயரோட எடுத்துருந்தீங்களா, ஜடேஜா விட்டுட்டு? ஓ. அந்த பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாடுறாரா? ஓ. அந்த பிளேயரால் உங்களுக்கு பிரியோசனம் இருக்கா? ஓ. ஆனால் வணக்கம், உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் வந்ததுக்கான காரணம் என்ன? பெரிய ஆளுலேருந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து நல்ல இதாக. ஓகே, உங்களுக்கு திருவண்ணாமலையில் யாழ்ப்பாணத்தில் கூட கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெறுறது? திருவண்ணாமலையில் கூட நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ புதுசாக இங்கே வந்து பார்த்தல இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிறாங்களுக்கு ஓகே. துங்கோலேருந்து வந்து இப்படியும் ஒரு மாதத்தில் இப்படி ஒரு 3-4 நாள் வந்து போவோம். வந்து இப்போ 2 நாள் இன்றைக்கு தான் நடக்குது. அப்போ பெரிய ஒரு ஆள் சொன்னார் வச்சு நடக்கும் வாங்க கிரவுண்டுக்கு கண்டு. ஓகே, உங்களுக்கு திருவண்ணாமலை பிடிச்சிருக்கா யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கு? ஃபஸ்ட்டுக்கு என்னோடய ஊர் ஓகே, என்ன ஊர் ஆனால் 2வது ஓகே இதில் நல்ல இது பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களோட ஊரில் சுற்றுலா தலமாக இருந்தால் எந்தெந்த இடங்களை வந்து சுற்றி பார்க்கலாம்? சுங்கோவில் இப்படியும் பெரிய கோயில் இருக்குது, புவனேஸ்வரர் கோயில் இருக்குது, சுடுதண்ணி கிணறுலாம் இருக்குது அங்கே. அதெல்லாம் பெரிய இது இதெல்லாம் ஹோட்டல்லாம் இருக்குது. நல்ல மால் பீச்சு அதெல்லாம் நல்ல இதெல்லாம் ஆரோக்கியமான இடமெல்லாம் நல்ல சுவாசமான காற்று உள்ள இடம் நல்ல இது இருக்குது. ஓகே, திருவண்ணாமலையில் எந்த சாப்பாடு ஃபேமஸ்? ஃபேமஸ்ன்னு சொன்னால் இப்போ புதுசாக எல்லாம் ஓகே பண்ணிப்படுது ஹோட்டல்லாம் இப்படி எல்லாம் ஓகே தான். எது பெஸ்ட்? சுங்கோவில் இப்படியும் சாரமாக இப்படியும் சாப்பிட்ற அளவுக்கு யாருமே கூட அளவுக்கு சொல்கிறதுக்கு. ஓகே, அப்போ யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்கும்? யாழ்ப்பாணத்தில் இன்னும் வந்ததுக்கு கடையில் சாப்பிடல, வீட்டில் சாப்பிட ஓகே. வீட்டில் என்ன சாப்பாடு? சாப்பாடு புட்டு, இடியப்பம், சிக்கன் இப்படி ஏற்ற மாதிரி நல்ல சாப்பாடு. கிட்டத்தட்ட 2 இடம் ஒரே மாதிரி இருக்கா, வித்தியாசம் இருக்கா? இல்லை ஓகே. இது கொஞ்சம் என்னோட தண்ணி தான் பிரச்சனை இங்கே. தண்ணி அங்கே ஓகே தண்ணி. ஓகே, அதோட திருவண்ணாமலைக்கு யாழ்ப்பாணத்துக்கு என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? வேறுபாடு பார்க்க இல்லை. என்ன சொல்கிறேன், துங்கோ இப்போ இங்கே இருக்கிறார்கள் அங்கே பிடிக்கும், இங்கே இருக்கிறார்கள் இங்கே பிடிக்கும். இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. நேரத்தோட இங்கே நல்ல இதாக தானே இருந்தது, நல்ல இதாக. துங்கம் ஓகே தான். ஓகே, இங்கே நண்பர்கள் இளைஞர்கள் எப்படி இருக்கிறோம்? ஓகே. இங்கே நல்ல இப்போ வந்ததுக்கு இப்போ துங்கோலேருந்து நண்பர்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக
பிடிச்சிருக்கு. இல்லாட்டி வேறு இடத்த டாக்கண்டு பிடிக்கிறதும் கஷ்டம் தான். இங்கே பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் எங்கே போனாலும் 4 பேர்னா 3 பேர்னா பிடிக்க தான் வேணும். சும்மா இங்கே வந்து தனி வீட்டில் இருந்து வேலையில் இப்போ ஃப்ரெண்ட் பண்ணி கோல் அடித்தோம். நேற்று சொன்னார் கிரிக்கெட் மேட்ச் இருக்காண்டு. அப்போ சரி ஓகே ரெண்டு போட்டு இப்போ சந்தேகத்தில் கோல் எடுத்தோம். வீடியோ கோல் எடுத்து காட்டினார். சந்தேகப்பட்டுட்டீங்க பார்த்தீங்களா? இது போய் சும்மா காமெடி நினச்சி வந்தது நம்ம கொஞ்சம் இதாக போயிடுது. ஏதோ ஒரு விளையாட்டு புள்ளமாகி ஒரு இதாக போயிடுது. வந்த புதுசில் அண்ணா சொன்னாங்க. இப்போ வெளியா காமெடியாக பண்ணுறது சொல்லியா அப்படி சொல்கிறேன். இப்படி என்ன சொல்கிறேன் டுங்கோன்னு சொல்லி அப்படி ஒரு காமெடி ஒன்று புதுசாக பண்ணி இப்படி வந்து வடக்கு கிழக்கு எல்லாம் ஒரு சகோதரமாகி எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ சகோதரத்தை நீங்கள் உணர்றீங்க. ஆமாம். ஓகே, இந்த போட்டியில் சிறுவர்களான விளையாடினோம். உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ நல்லா இருக்குது. இந்த விளையாட்டுக்குள்ளே என்ன சொல்கிறேன் எந்தெந்த பக்கத்து ஊர் வேண்டு தான் சொல்லலாம். இப்போ எங்களுக்கு தெரியாதானே. அப்போ நல்லா விளையாடுறாங்க. அப்போ சிறிய நல்ல சின்ன பொடியெல்லாம் நல்லா தெரியும். இப்போ நேரத்தோட கிரிக்கெட் விளையாட வந்தேன். அப்போ இப்போ எல்லாம் டுங்கோன்னா கூப்பிட்றேன். சின்ன ஆக்கிலேருந்து இருக்காங்க. இல்லை உங்களோட பேர்? துசாந்தன். ஓகே. துசாந்தன் வந்து யாழ்ப்பாணத்தில் ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஆமாம். இப்படி எங்களோட அங்கே தொழில் விவசாயம் அறுவடை செய்கிறது தங்கச்சி மாரி பண்ணிக்காங்க. ஓகே, அங்கே என்ன மாதிரியான விவசாயம் செய்கிறீங்க? என்ன சொல்கிறேன் 4 5 இது என்ன சொல்கிறேன் ஒரு இருக்குது கீட்டு சம்பா அப்படி என்று சொல்லுவாங்க. இப்போ 52 66 பெரிய நெல் சின்ன நெல் செய்வாங்க. இப்போ 2 ஹோம் இப்போ ஸ்டார்ட். இப்போ 20ஆம் தேதி ஸ்டார்ட். 4ஆம் மாதம் 20ஆம் தேதி. இப்போ அங்கே வெள்ளம் பாதிக்கப்பட்ட கூட அதால் கொஞ்சம் வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாக மாவிலாறு அப்படி இப்படி உடஞ்சி அந்த ரோட்டுகள் டேமேஜ் அப்படி இருந்து கொஞ்சம் இந்த மாதத்துக்கு கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. உங்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி தெரிஞ்சபடியால் ஒவ்வொரு இடங்கள்லேயும் விளைந்து வர அரிசி வந்து வேறுபடும் தானே நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபடுறது தானே? ஆமாம். இந்த பள்ளத்துக்கு என்னோட மாறி காலத்தில் பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய நெல் வச்சால் ஓகே விழாது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கிரிச்சம்மான்னு சொன்னது திடல் பூமிக்கு ஒரு தண்ணி அதுக்கு கூடையும் விடாது குறையும் விடாது. ஆனால் சாப்பாடுக்கு ஓகே. இந்த கொட்டல் ரைஸு சொப்டான இது அதே மாதிரி மட்டக்களப்பு அரிசியும் வந்து வித்தியாசம் இல்லை. ஆமாம். என்ன காரணம்? காரணம்னா அங்கே நில பிரச்சனைக்காக பெரிய நெல் அரிசி ஆட்டி என்று சொல்கிறது அது அங்கே வைக்குது. ஆனால் மட்டக்களப்புலாம் அதிகமான விவசாயம் கூட. துங்கோட மட்டக்களப்புலாம் கூட விவசாயம். எத்தனை போகும்? அங்கேயும் 2 போகும் தான். ஒன்று என்னோட மானாவரினா அதிகமான கூட பூமியை செய்வாங்க. இந்த திடல் பூமி அப்படி என்று இருக்குது. அடுத்து பாய்ச்சல் நீர் பாய்ச்சல் அப்படி எல்லாம் இருக்குது தானே. அப்போ அந்த இதில் விவசாயம் செய்வாங்க. எங்கள் ஊரில் எப்படியும் 2 போகும் தண்ணி வரும். ஆனால் தண்ணி பிரச்சனை இந்த கோடையில் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் வரும். ஏன்னு கேட்டால் எல்லா பூமியிலும் இப்போ திடலாம் தள்ளி பாய்ச்சல் ஆக்கி விட்டாங்க. அப்போ அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அடிபடி அப்படி இப்படின்னு வரும். இப்படி தான் ஒரு டேன் படி அதுக்கேற்ற பொறுப்பாளால் இருப்பாங்க. நீ அதுக்கேற்ற மாதிரி டைண்டல் படி விடுவாங்க. ஆனால் இந்த வருடம் வெயில் வந்து அதிகம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. அது விவசாயத்துக்கு ஓகே. என்ன தண்ணி தான் வேணும். ஏன்னா தண்ணி இல்லாட்டி கீழே விவசாயத்துக்கு கருகி போயிடும். சில இடத்த தண்ணியை கட்டி திருப்பி ஒரு 14 நாள் ஒரு எண்ணெய் ஒன்று அடிப்பான் புல்லுக்கு. அதுலேருந்து ஓகே ஆகி திருப்பி ஒரு பசலை ஒன்று இருந்துச்சு நல்லா ஆரோக்கியமாக வரும். பசலை புல் மாதிரி நல்லா பச்சையாக நல்லா இருக்கும். இப்படி அங்கே டுங்கோட பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமம் தனியாக தான் இருக்குது. வளர்ச்சி விவசாயம். இப்போ எல்லாம் ஓகே. யானை வந்துடும். யானை பிரச்சனை. யானையால் என்னென்ன பிரச்சனை வர்றது? யானைக்கு அடித்தா தான் பாதிப்பு கூட நம்மளால். அது அடித்தா கொஞ்சம் பாதிப்பு குறைவு தானே. அது கவர்மெண்ட்டால் இப்போ அதுக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க. என்னோட கரண்ட்டு சும்மா நார்மலாக போடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த யானைக்கு தான் முதலிடன்ற மாதிரி கரண்ட்டுக்கு இப்படி சும்மா டைட்டாக போட்டு அதில் வார மாதிரி விவசாயம் முடிஞ்சால் எங்கள்கிட்ட ஊருக்கே வந்துடும். வந்து பாதிப்பு தருமா? சில இடத்த என்ன பாதிப்புன்னு சொன்னால் என்னோட சில பேர் இந்த விவசாயத்தில் வைக்கல் இருக்குது தானே. அதை ஃபுல்லாக பற்ற வச்சுட்டாங்கன்னா சாப்பாடு இல்லை. இப்படி ஊர் இருக்குது தானே. அப்போ இப்படியும் தென்னை மரம் வாழை கரும்பு அதெல்லாம் இப்படியும் நெல் இருந்தால் வீட்டுக்குள்ளே நெல் சாப்பிடாது. நெல்லுன்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறேன் திருவாசம் வாங்கித்தானே சொல்கிறேன். பழமெல்லாம் அதெல்லாம் எங்கேயும் சுவாசம் கூட. அப்போ நெல்லெல்லாம் தேடி வரும். இப்படி இருந்தாலும் அதுக்கு கதை ஜன்னல்லாம் உடச்சி சாப்பிடுவோம். என்ன சொல்கிறேன் நம்ம கவர்மெண்ட்டில் சொன்னால் சொல்லுவாங்க என்ன எல்லாம் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்தாலும் அதுக்கு தான் முதலிடம் பண்ணி சொல்ல வரலாம். யானைக்கு முன்னுரிமை. யானை தான் எங்கள் நாட்டின் செல்ல பிராணி. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இது மனிதனுக்கு என்னோட சொல்லுவாங்க காசு அப்படி இப்படின்னு. ஓகே, நன்றி. இந்த மைக்கேல் விளையாட்டு கழகமானது தனியாக விளையாட்டு மட்டும் இல்லாமல் பொது சேவைகள் தன்னார்வலர்கள் செய்யப்பட நிறைய விடயங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறது. அனைவருமே இந்த விடயம்தான். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வழிபோக்கன் சேர்மன். நன்றி, வணக்கம்.